வணக்கம். இன்றைய முக்கிய உலக செய்திகளின் தொகுப்பு. முதலில் தலைப்புச் செய்திகள். ஈராக்கில் தூக்கிலிடப்பட்ட பயங்கரவாதிகள், மரண தண்டனை நிறைவேற்றப்பட்டதா? அணு ஆயுத பயிற்சிக்கு புடின் உத்தரவு, மேற்கத்திய நாடுகள் கலக்கம். கடும் நெருக்கடியை தரும் தேர்தல் முடிவுகள், பிரித்தானிய பிரதமர் எடுத்துள்ள தீர்மானம். ராபா மீதான தாக்குதலை ஆரம்பித்தது இஸ்ரேல். போர் நிறுத்தத்தை ஏற்றது ஹமாஸ், காசாவில் அமைதி திரும்புமா? பாலஸ்தீன மக்களை துரத்தும் துயரம், ராபாவில் இருந்து வெளியேறும் அவலம். பிரபல ஊடக நிறுவனத்திற்கு தடை விதித்த இஸ்ரேல். அமெரிக்காவிற்கு ரஷ்யா கொடுத்த பதிலடி, நேட்டோவிற்கு எதிராக உருவாகும் புதிய கூட்டணியால் வலுக்கும் சிக்கல். இனி விரிவான செய்திகள். ஈராக்கில் தூக்கிலிடப்பட்ட பயங்கரவாதிகள், மரண தண்டனை நிறைவேற்றப்பட்டதா? ஈராக்கில் பயங்கரவாத செயல்களில் ஈடுபட்டதாக குற்றம் சுமத்தப்பட்டு 11 பேர் தூக்கிலிடப்பட்டுள்ளனர். ஈராக் நசிரியாவில் உள்ள சிறையில் அவர்கள் நேற்று திங்கட்கிழமை தூக்கிலிடப்பட்டுள்ளனர். பயங்கரவாத செயல்களில் ஈடுபட்டதாக அறிவித்து குறித்த 11 பேருக்கும் கடந்த மாதம் மரண தண்டனை விதிக்கப்பட்டது. இந்நிலையில் நசிரியாவில் உள்ள அல்ஹட் சிறைச்சாலையில் மரண தண்டனை நிறைவேற்றப்பட்டதாக பாதுகாப்பு அதிகாரி ஒருவரை மேற்கோள் காட்டி சர்வதேச ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. ஈராக் சட்டத்தின் கீழ் பயங்கரவாதம் மற்றும் கொலை குற்றங்களுக்கு மரண தண்டனை விதிக்கப்படுகிறமை குறிப்பிடத்தக்கது. அணு ஆயுத பயிற்சிக்கு புடின் உத்தரவு, மேற்கத்திய நாடுகள் கலக்கம். உக்ரைன் அருகே அணு ஆயுத பயிற்சிகளை நடத்த ரஷ்ய ராணுவத்திற்கு ஜனாதிபதி விளாடிமிர் புதின் உத்தரவிட்டுள்ளதாக அந்நாட்டு பாதுகாப்பு அமைச்சு நேற்று திங்கட்கிழமை அறிவித்துள்ளது. பயிற்சியின் போது மூலோபாயமற்ற அணு ஆயுதங்களை தயாரிப்பதற்கும் பயன்படுத்துவதற்கும் நடவடிக்கைகள் எடுக்கப்படும் என்று பாதுகாப்பு அமைச்சகம் தெரிவித்துள்ளது. இந்த பயிற்சிகள் எதிர்காலத்தில் நடைபெறும் என்றும் மேற்கத்திய நாடுகளின் அச்சுறுத்தல்களை எதிர்கொள்ளும் வகையில் ரஷ்யாவின் பிராந்திய ஒருமைப்பாட்டை உறுதி செய்வதை நோக்கமாக கொண்டது என்றும் அமைச்சகம் கூறியுள்ளது. விமானம் மற்றும் கடற்படைகளும் உக்ரைனின் எல்லையை ஒட்டிய மற்றும் ஆக்கிரமிக்கப்பட்ட உக்ரைனிய பகுதிகளை உள்ளடக்கிய தெற்கு ராணுவ மாவட்டத்தைச் சேர்ந்த துருப்புகளும் இதில் கலந்து கொள்ளும். ரஷ்ய ஜனாதிபதியின் இந்த அறிவிப்பால் மேற்கத்திய அதிகாரிகள் பெருகிய முறையில் பீதியடைந்துள்ளதாக சர்வதேச ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. கடந்த ஆண்டு ரஷ்யாவின் விரிவான அணுசக்தி சோதனை தடை ஒப்பந்தத்தின் ஒப்புதலை கைவிட்டதுடன் அமெரிக்காவுடனான முக்கிய ஆயுத குறைப்பு ஒப்பந்தத்தில் இருந்தும் விலகியது. அத்துடன் கடந்த பிப்ரவரி மாதம் நாட்டு மக்களுக்கு ஆற்றிய உரையில் அணு ஆயுத போரின் ஆபத்து இருப்பதாக புடின் எச்சரித்திருந்தார் என்பதும் குறிப்பிடத்தக்கது. கடும் நெருக்கடியை தரும் தேர்தல் முடிவுகள், பிரித்தானிய பிரதமர் எடுத்துள்ள தீர்மானம். உள்ளூராட்சி தேர்தலில் ஏற்பட்ட தோல்வியை தொடர்ந்து தமது கட்சியின் கொள்கைகளை தொடரவும் மக்கள் ஆதரவை வலுப்படுத்தவும் பிரித்தானிய பிரதமர் ரிஷி சுனக் முடிவெடுத்துள்ளார். அண்மையில் இடம்பெற்ற உள்ளூராட்சி தேர்தலில் ஆளும் கட்சியான கன்சர்வேட்டிவ் படுதோல்வியை சந்தித்துள்ளதுடன் தொழிற்கட்சி 11 மேயர் பதவிக்கான போட்டியில் 10 வெற்றி பெற்றுள்ளது. இந்த ஆண்டு இறுதியில் பொது தேர்தல் இடம்பெறும் என எதிர்பார்க்கப்படும் நிலையில் ஆளும் கட்சியின் தோல்வியால் பிரதமர் சுனக் கடும் எதிர்வினைகளை சந்தித்துள்ளார். லண்டன் மேயர் பதவிக்கான போட்டியில் தொழிற்கட்சியைச் சேர்ந்த சாதிக் கான் தொடர்ந்தும் 3வது முறையாக கன்சர்வேட்டிவ் கட்சியின் வேட்பாளரை இலகுவாக வெற்றி கொண்டுள்ளார். இந்த வெற்றியின் பின்னர் உரையாற்றிய சாதிக் கான் பொது தேர்தலுக்கு அழைப்பு விடுத்துள்ளார். இந்நிலையில் கட்சியை வலுப்படுத்தவும் பொது தேர்தல் போட்டிக்கும் ஆளும் கட்சியினர் தயாராக இருப்பதாக போக்குவரத்து அமைச்சர் மார்க் ஹார்பர் தெரிவித்துள்ளார். பிரதமர் சுனக் அதற்கு தயாராக இருப்பதாகவும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். இதேவேளை உள்ளூராட்சி தேர்தல்கள் பிரித்தானிய பொது தேர்தலுக்கு முன்னைய இறுதிச் சோதனையாக கருதப்படுகின்றமையும் குறிப்பிடத்தக்கது. ரபா மீதான தாக்குதலை ஆரம்பித்தது இஸ்ரேல். ஹமாஸ் அமைப்பு போர் நிறுத்தத்திற்கு சம்மதித்துள்ள நிலையில் பாலஸ்தீன மக்கள் இடம்பெயர்ந்துள்ள ரபா மீது தாக்குதல்களை ஆரம்பித்துள்ளதாக இஸ்ரேல் பாதுகாப்பு படை அறிவித்துள்ளது. கிழக்கு ரபாவில் ஹமாஸிற்கு எதிராக இலக்குகள் மீது தாக்குதல்களை நடத்துவதாக படைத்தரப்பு தெரிவித்துள்ளது. இந்த தாக்குதல்கள் பற்றிய மேலதிக விவரங்களை விரைவில் தருவதாக படைத்தரப்பு உறுதியளித்துள்ளது. ரபாவின் கிழக்கு பகுதியில் வான்வழி தாக்குதல்கள் நடப்பதாக அல் ஜசீரா தெரிவித்துள்ளது. போர் பகுதிகளாக அறிவிக்கப்பட்டுள்ள பகுதிகளில் அதிக தாக்குதல்கள் நடத்தப்படுவதாகவும் அந்த ஊடகம் மேலும் தெரிவித்துள்ளது. ரபாவில் உள்ள பல்வேறு மருத்துவமனைகளில் இருந்து காயங்கள் பற்றிய தகவல்கள் கிடைத்து வருவதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது.
போர் நிறுத்தத்தை ஏற்றது ஹமாஸ், காசாவில் அமைதி திரும்புமா? எகிப்து மற்றும் கட்டார் ஆகிய நாடுகள் முன்வைத்த போர் நிறுத்த முன்மொழிவை ஏற்றுக்கொள்வதாக ஹமாஸ் அமைப்பு அறிவித்துள்ளது. அந்த அமைப்பை மேற்கோட்காட்டி வெளிநாட்டு ஊடகங்கள் இதனை தெரிவித்துள்ளன. ஹமாஸ் தலைவர் இஸ்மாயில் ஹனியே கட்டார் பிரதமர் மற்றும் எகிப்திய தலைவர்களுக்கு இந்த யோசனையை ஏற்றுக்கொண்டதாக தெரிவித்துள்ளதாகவும் தகவல்கள் தெரிவிக்கின்றன. இதேவேளை ஹமாஸ் ஏற்றுக்கொண்ட போர் நிறுத்த பிரேரணையை இஸ்ரேல் அரசாங்கம் ஆய்வு செய்து வருவதாக இஸ்ரேலிய மூத்த அதிகாரி ஒருவர் தெரிவித்துள்ளார். நாங்கள் முன்மொழிவை பெற்றுள்ளோம், அதை மதிப்பாய்வு செய்கிறோம். இது ஒப்புக்கொள்ளப்பட்ட கட்டமைப்பு அல்ல. நாங்கள் அதை ஆராய்ந்து வருகிறோம் என்று பெயர் தெரியாத வெளியிட விரும்பாத அதிகாரி AFP-யிடம் கூறினார். இதனிடையே போர் நிறுத்த ஒப்பந்தத்தை ஏற்றுக்கொள்வதாக ஹமாஸ் அமைப்பு அறிவித்த நிலையில் இடம்பெயர்ந்து ரபாவில் தங்கியுள்ள பலஸ்தீன மக்கள் மகிழ்ச்சியில் துள்ளி குதித்துள்ளனர். பலஸ்தீன மக்களை துரத்தும் துயரம், ரபாவில் இருந்து வெளியேறும் அவலம். பலஸ்தீன மக்கள் இடம்பெயர்ந்து தங்கியுள்ள ரபா நகரிலிருந்து அவர்களை உடனடியாக வெளியேறுமாறு இஸ்ரேல் படைத்துறை அறிவித்த நிலையில் ஆயிரக்கணக்கான மக்கள் அங்கிருந்து வெளியேறி வருவதாக சர்வதேச ஊடகங்கள் தெரிவித்துள்ளன. குறித்த நகர் மீது தாக்குதல் நடத்தப்படலாம் என இஸ்ரேலிய பாதுகாப்பு அமைச்சர் அறிவித்த மறுநாள் இஸ்ரேல் படைத்துறை மேற்கண்ட அறிவிப்பை விடுத்திருந்தது. அல் ரபாவின் அல் சவுஹா மற்றும் அதனை அண்டியுள்ள பகுதிகளில் வசிக்கும் மக்களை வெளியேறுமாறு இஸ்ரேலிய ராணுவம் வேண்டுகோள் விடுத்துள்ளது. உங்களின் பாதுகாப்பிற்காக சோதனை சாவடிகளுக்கு அருகிலுள்ள மனிதாபிமான பகுதிக்கு உடனடியாக செல்லுமாறு கேட்டுக்கொள்கிறோம் என இஸ்ரேலிய ராணுவத்தின் பேச்சாளர் தெரிவித்துள்ளார். இதனிடையே ரபா தாக்குதல் தொடர்பாக இஸ்ரேல் பிரதமர் பெஞ்சமின் நெதன்யாகுவிடம் அமெரிக்க அதிபர் ஜோ பைடன் தொலைபேசியில் பேசினார். அதில் ரபா மீதான படையெடுப்பை தாம் ஆதரிக்கவில்லை என அவர் தெளிவாக எடுத்துரைத்ததாக வாஷிங்டன் தெரிவித்துள்ளார். இதேவேளை ரபா மீதான தாக்குதலுக்கான இஸ்ரேலின் திட்டம் தொடர்பில் பிரிட்டன் பிரதமர் தனது ஆழ்ந்த கவலையை வெளியிட்டுள்ளார். இது தொடர்பாக பிரதமர் ரிஷி சுனக் கூறுகையில், அங்கு தஞ்சமடைந்துள்ள குடிமக்களின் எண்ணிக்கையை கருதி கொண்டு ரபாவில் இஸ்ரேல் தாக்குதல் நடத்துவது குறித்து இங்கிலாந்து ஆழ்ந்த கவலையில் உள்ளது என குறிப்பிட்டுள்ளார். அத்துடன் இது தொடர்பில் இஸ்ரேலுக்கு தனது கவலைகளை வெளிப்படுத்தியதாகவும் காசாவிற்குள் உதவிகளை அனுமதிக்கும் தடையை இடைநிறுத்துமாறும் அழைப்பு விடுத்துள்ளதாக அவர் கூறினார். பிரதமர் நெதன்யாகுவிடம் நான் மீண்டும் மீண்டும் அந்த கருத்துக்களை தெரிவித்துள்ளேன் என்று அவர் குறிப்பிட்டார். பிரபல ஊடக நிறுவனத்திற்கு தடை விதித்த இஸ்ரேல். இஸ்ரேலில் செயற்பட்டு வரும் சர்வதேச ஊடகம் ஒன்றிற்கு அந்நாட்டு அரசு தடை விதித்துள்ளதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. கட்டார் அரசின் நிதியில் செயற்பட்டு வரும் குறித்த செய்தி நிறுவனம் உலகின் பல்வேறு நாடுகளில் அலுவலகம் அமைத்து செய்தி ஒளிபரப்பி வருகிறது. அந்த வகையில் இஸ்ரேலிலும் குறித்த ஊடகம் இயங்கி வருகிறது. இந்நிலையில் தற்போது அச்செய்தி நிறுவனத்தை மூட இஸ்ரேல் உத்தரவிட்டுள்ளது. நாட்டின் பாதுகாப்பிற்கு அச்சுறுத்தலாக விளங்குவதால் குறித்த செய்தி நிறுவனத்தை மூட இஸ்ரேல் மந்திரி சபையில் ஒருமனதாக தீர்மானம் நிறைவேற்றப்பட்டுள்ளது. இதையடுத்து குறித்த செய்தி நிறுவனத்திற்கு விரைந்த இஸ்ரேலிய அதிகாரிகள் அந்நிறுவனத்தின் அலுவலகத்திற்கு சீல் வைத்துள்ளனர். அமெரிக்காவுக்கு ரஷ்யா கொடுத்த பதிலடி, நேட்டோவுக்கு எதிராக உருவாகும் புதிய கூட்டணியால் வலுக்கும் சிக்கல். நேட்டோ படைக்கு மாற்றாக மற்றொரு அமைப்பை உருவாக்க ரஷ்யா, சீனா, ஈரான் என 3 நாடுகளும் கைகோர்த்துள்ளதாக பிரிட்டன் உளவுத்துறையான MI15 உறுதி செய்துள்ளது. சோவியத் காலத்தில் அதற்கு போட்டியாக நேட்டோ உருவாக்கப்பட்டது. ஆனால் சோவியத் உடைந்து 30 ஆண்டுகளுக்கு மேலாகியும் இன்னமும் கூட நேட்டோ விரிவடைந்து கொண்டே இருக்கிறது. இதுதான் ரஷ்யா உக்ரைன் போருக்கான தொடக்க புள்ளியாகவும் அமைந்தது. இப்படி இருக்கும் பட்சத்தில் ரஷ்யா உக்ரைன் போரை சீனா தூண்டிவிடுவதாக அமெரிக்க வெளியுறவுத்துறை செயலாளர் ஆண்டனி பிளிங்கன் குற்றம் சாட்டியிருந்தார். அதாவது ரஷ்யாவுக்கு சீனா உதவி செய்வதாகவும் அதன் மூலம் போர் தொடர்ந்து வருவதாகவும் பிளிங்கன் கூறியிருக்கிறார். இந்த கருத்தை தொடர்ந்து ஒட்டுமொத்த மேற்குலக நாடுகளும் சீனா ரஷ்யாவுக்கு எதிராக திரும்பியிருக்கும் நிலையில் தற்போது ரஷ்யா, சீனா, ஈரான் ஆகிய 3 நாடுகளும் இணைந்து புதிய ராணுவ கூட்டணியை உருவாக்க திட்டமிட்டிருக்கின்றன. இதற்கிடையில் சீனாவுக்கு அமெரிக்கா தொடர்ந்து வர்த்தக நெருக்கடியை கொடுத்து வருகிறது. சீனாவின் பெரும்பாலான பொருட்கள் அமெரிக்காவிலும் அமெரிக்க ஆதரவு நாடுகளிலும் விற்க தடை செய்யப்பட்டிருக்கின்றன. குறிப்பாக இணையம் தொடர்பான சேவைகளை அமெரிக்கா முடக்க முயன்று வருகிறது.
அதேபோல டிக்டாக் செயலியை முற்றிலுமாக முடக்க திட்டமிட்டிருக்கிறது அமெரிக்கா. அதேபோல் ஈரான் விவகாரத்திலும் அமெரிக்காவும் ஐரோப்பிய நாடுகளும் ஒரே அணியில் நிற்கின்றன. எனவே இந்த ரஷ்யா, சீனா, ஈரான் ஆகிய 3 நாடுகளும் சேர்ந்து புதிய ராணுவ கூட்டணியை உருவாக்க திட்டமிட்டுள்ளன. இது அமெரிக்காவிற்கும் நேட்டோ அமைப்பிற்கும் நாடுகளுக்கும் பேரிடியாக அமைந்துள்ளமை குறிப்பிடத்தக்கது.